ஈரானின் ஏவுகணை வெட்டியில் சிக்கி சிதைந்துள்ள அமெரிக்க விமானப்படை தளம் பற்றிய ரகசியங்கள் அம்பலமாகி இருக்கிறது. கடுமையான சண்டைகளுக்கு மத்தியிலும் இடைவிடாமல் இயங்கிய ஈரானிய ஏவுகணை உற்பத்தி நிலையங்களும் நிரம்பும் ஏவுகணை ஸ்டோர்களும் ஆடி போயிருக்கிற அமெரிக்க ராணுவம் 3ஆம் உலகப் போருக்காக தயாரித்து வைத்திருந்த ஆயுதங்களை கடந்த 15 நாட்களாக ஈரான் மீது பாவித்திருக்கின்ற அமெரிக்கா அதிரும் உலகம். வல்லரசை சிக்க வைத்துவிட்ட ஈரான், ராணுவ தந்திரம் தெரியாமல் மாட்டிக்கொண்ட ட்ரம்ப், ஈரான் போர்க்களம் யார் கையில்? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவில் ஈரான் போர் தொடர்பான மிக ரகசியமான நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. வணக்கம், நான் உங்கள் RM ராம். காணொலி இன்றைக்கு தான் புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது போன்ற மிக முக்கியமான தகவல்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே உள்ளுக்கு வாங்க. இந்த முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஜோர்டானினுடைய கிங் ஃபைசல் விமான படைத்தளத்தில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய வெடிமருந்து கிடங்கு ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பிறகு முழுமையாக அழிந்துவிட்டதை காட்டும் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கிருந்த மிகப்பெரிய வெடிமருந்து சேமிப்பு பகுதி இடிபாடுகளாக மாறியிருப்பதை காட்டும் இந்த படங்கள் சமீபத்திய ஈரானின் அமெரிக்காவிற்கு எதிரான கடுமையான பதில் தாக்குதல்களுக்கு பிறகு வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானிய நிலப்பகுதிகளுக்குள் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக இப்பகுதியில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய பல ராணுவ நிலையங்களை தாக்கியதாக ஈரான் கூறியதை தொடர்ந்து இந்த தகவல்கள் கசிய விடப்பட்டிருக்கின்றன. அழிக்கப்பட்ட தளம் அமெரிக்க ராணுவத்தின் சிறப்பு படைகளின் வெடிமருந்து கிடங்கு என்றும் ஈரானிய ஊடக செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. பதிவான சேதத்தின் அளவு குறித்தும் கிங் ஃபைசல் விமானப்படை தளத்தில் உள்ள அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டன என்பது குறித்தும் பென்டகனோ அல்லது ஜோர்தான் அதிகாரிகளோ இதுவரை வாய் திறக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோர்தானில் கிங் ஃபைசல் விமான படைத்தளம் நீண்ட காலமாக ஒரு முக்கியமான ராணுவ தளமாக இருந்து வருகிறது. மேலும் கடந்த காலங்களில் பயிற்சி, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஈரான் மீதான தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்க வீரர்களை இந்த தளம் தொடர்ந்து பாதுகாத்து வந்திருக்கிறது. ஈரானின் துல்லியமான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் ஜோர்தான், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்காக கொண்டதாகவும், அதே நேரத்தில் வாஷிங்டன் ஈரானிய ராணுவ உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை தொடர்ந்ததாகவும் கூறிவரும் விரிவடைந்து வரும் பிராந்திய மோதலுக்கு இடையில் இந்த சமீபத்திய சேட்டலைட் படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன. கிங் ஃபைசல் விமானப்படை தளத்தில் நடந்ததாக கூறப்படும் தாக்குதல் ஜோர்டானில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய மற்ற ராணுவ நிலைகளில் ஏற்பட்ட சேதங்களை பற்றிய முன்னைய அறிக்கைகளை இப்படங்களின் காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. இதில் மோஃபாக் சால்டி விமானப்படை தளம் மற்றும் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம் ஆகிய இரண்டும் அடங்கும். இவை இரண்டும் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான அண்மைய மோதல்களில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. ஈரானிய தாக்குதல் இப்பகுதியில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய முக்கிய ராணுவ கட்டமைப்பை மேலும் மேலும் குறிவைக்கின்றன என்பதற்கு இந்த செயற்கைக்கோள் படங்கள் சுதந்திரமாக உறுதிப்படுத்தப்பட்டால் அது மற்றொரு அறிகுறியாகவும் அமைய போகிறது. இது ஈரானின் எல்லைகளுக்கு அப்பால் மோதல் விரிவடைந்து வரும் வீச்சை காட்டுகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்க வான்படை ஆற்றல் மீது ஈரான் மற்றொரு நேரடி தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்பதுதான் அது. புதிதாக வெளியிடப்பட்ட படங்கள் ஜோர்தானின் கிங் ஃபைசல் விமானப்படை தளத்தில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு விமான கொட்டகையில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதை விரிவாக காட்டுகிறது. அந்த தளத்தின் விமானங்கள் நிறுத்தும் கொட்டகைகளின் கூரைகள் அழிக்கப்பட்டிருப்பது தெரிகிறது. அதை ஒட்டியுள்ள விமான படைத்தள பகுதியில் பாரிய இடிபாடுகள் காணப்படுகின்றன. மேலும் அந்த தளத்தில் பெரிய அளவிலான சேதத்தின் காட்சிகளை பார்க்க முடிகின்றது. F-15 போர் விமானங்களை ஈரான் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயார்படுத்துவதற்கும் தாக்குதலின் பின் தரையிறங்கிய விமானங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட கொட்டகைகளை ஈரானின் ஏவுகணைகளில் ஒன்று வெற்றிகரமாக தாக்கியதாக ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் முந்தைய அறிக்கைக்கு இந்த படங்கள் காட்சி அடிப்படையிலான உறுதியை வழங்கி IRGCயின் செய்தியை உண்மையாக்குகின்றன என்று உலகம் கருதுகிறது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய தளங்களை பாதுகாக்கும் வான் பாதுகாப்பு வலையமைப்பை குறைந்தபட்சம் சில ஈரானிய ஏவுகணைகள் துளைத்துள்ளன என்பதற்கான சாட்சியத்துடன் இந்த தாக்கம் சேருகின்றது. பிற வணிக சேட்டலைட் படங்கள், கொட்டகைகள், ஆளில்லா விமான வசதிகள் மற்றும் அண்மைய ஈரானிய தாக்குதல்களை தொடர்ந்து பல நிலையங்களில் அமெரிக்க வீரர்களின் தங்குமிடங்கள் சேதமடைந்துள்ளதை இது காட்டுகிறது. IRGC தனித்தனியாக அதன் தாக்குதல்கள் பல MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானங்களை அழித்ததாகவும் அமெரிக்க ஹெலிகாப்டர்களை சேதப்படுத்தியதாகவும் கூறுகிறது. ஈரானின் தாக்குதல்களால் அமெரிக்கர்களின் இறப்புகள் மற்றும் காயங்களை வாஷிங்டன் ஒப்புக்கொண்டாலும்
அந்த விமான இழப்பு எண்ணிக்கைகளும் இன்னும் சுதந்திரமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த தாக்குதல் ஒரு ஒற்றை F-15 விமானத்தின் இழப்பை தாண்டிய பலவற்றை அமெரிக்கா இழந்துள்ளதா என்ற கேள்விகளை எழுப்புகிறது. பாதுகாக்கப்பட்ட இராணுவ தங்குமிடங்கள், பரவலாக்கும் நடைமுறைகள் மற்றும் அடுக்கு ஏவுகணை பாதுகாப்புகள் அனைத்தும் பெறுமதிமிக்க போர் விமானங்கள் புறப்படுவதற்கு முன்பு அவற்றை பாதுகாக்க உருவாக்கப்பட்டிருக்கின்றன. விரிவான மேற்கத்திய கடும் முயற்சிகள் இருந்த போதிலும் தரையில் உள்ள அந்த அமெரிக்க இராணுவ சொத்துக்களை ஈரானால் அடித்து தூக்க முடியும் என்பதை காட்டும் ஒரு நேரடி தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. மேலும் போர் தொடர்வதால் வாஷிங்டன் இப்போது ஈரானிய வான்வெளியில் தனது விமானங்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அந்த விமானங்களை இயக்கும் தளங்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தையும் ஈரான் உருவாக்கி இருக்கிறது. ஈரான் உலகப்போர் 3 பற்றிய மிகப்பெரிய கூற்றை வெளியிட்டிருக்கிறது. சமீபத்திய மோதலின் போது எதிர்கால உலகப்போர் 3க்காக ஒதுக்கப்பட்ட ஆயுதங்களை அமெரிக்கா கட்டவிழ்த்து விட்டதாக இப்போது தெஹ்ரான் குற்றம் சாட்டுகிறது. இருப்பினும் கடுமையான சண்டை பல வாரங்களாக நடந்த போதிலும் ஈரானின் இராணுவ பலத்தை உடைக்க அமெரிக்காவால் முடியாமல் போய்விட்டது. மேலும் கடுமையான சண்டைகளுக்கு நடுவிலும் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி எப்போதும் நிற்கவில்லை என்று அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். ஈரானின் ஆயுத படை அமெரிக்காவுடனான சமீபத்திய மோதலின் அசாதாரண பலத்தை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா முன்பு எப்போதுமே போரில் பயன்படுத்தாத மற்றும் வருங்காலத்தில் சாத்தியமான உலகப்போர் 3 சூழ்நிலைக்காக ஒதுக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெடித்துள்ள குற்றச்சாட்டை ஈரானிய மாநில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியின் போது ஈரானிய ஆயுதப்படைகளின் மூத்த செய்தி தொடர்பாளரான பிரிகேடியர் ஜெனரல் அஃபோல்ஃபஸ் செகார்கி தெரிவித்தார். அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் கிடைக்கக்கூடிய அனைத்து இராணுவ திறன்களையும் ஈரான் மீது வீசியதாகவும் ஒரு வாரத்திற்குள் நாட்டின் ஆயுத படைகளை அகற்றிவிட்டு அதன் பிறகு குறுகிய காலத்தில் இஸ்லாமிய குடியரசை சீர்குலைக்க முடியும் என்று நம்பியதாகவும் ஜெனரல் செகார்கி கூறினார். ஈரானிய தளபதியின் கூற்றுப்படி முன்னோடி இல்லாத இராணுவ தாக்குதல்கள் என்று அவர் விவரித்தவை நடந்திருந்த போதிலும் அந்த இலக்குகளை எட்டுவதில் அமெரிக்கா தோல்வியடைந்து விட்டது என்று உலகம் இப்பொழுது பேசுகிறது. 40 நாள் மோதலின் போது தெஹ்ரானில் ஏவுகணை உற்பத்தி ஒருபோதும் நிற்கவில்லை என்றும் ஈரானிய இராணுவ செய்தி தொடர்பாளர் அறிவித்தார். போர் நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு நொடியும் ஏவுகணை ஆலைகள் தொடர்ந்து இயங்கின என்றும் இப்போது ஈரானின் மூலோபாய ஆயுத களஞ்சியத்தை அவை நிரப்பி வருகின்றன என்றும் அவர் கூறினார். அதே நேரத்தில் நாட்டின் உற்பத்தி நிலையங்களை கண்டறிய வெளிநாட்டு உளவுத்துறை முகமைகளால் இன்னும் முடியவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். மற்றொரு குறிப்பிடத்தக்க கூற்றில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஒரு பெரிய பிராந்திய தரவு மையத்தை ஈரானிய படைகள் அளித்ததாக செகார்கி குற்றம் சாட்டினார். அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய கூட்டாளிகளின் ஆதரவுடன் 2 தசாப்தங்களாக கட்டப்பட்ட ஒரு முக்கியமான உளவுத்துறை மையமாக அதை அவர் விவரித்தார். அந்த தாக்குதல் வாஷிங்டனின் உளவுத்துறை திறன்களை கடுமையாக சேதப்படுத்தியது என்றும் மத்திய கிழக்கு முழுவதும் பல வருட மூலோபாய முதலீட்டை பலவீனப்படுத்தியது என்றும் அவர் வாதிட்டார். பஹ்ரைன் மற்றும் துபாயில் உள்ள முக்கிய தொழில்நுட்ப உட்கட்டமைப்புகளையும் முந்தைய நடவடிக்கைகள் அளித்துள்ளன என்றும் ஈரானிய ஜெனரல் மேலும் தெரிவித்தார். இதில் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைக்கப்பட்ட வசதிகளும் அடங்கும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தை பார்க்கும்போது மேற்கு ஆசியாவிலிருந்து அமெரிக்க படைகளை அகற்றுவதே ஈரானின் நீண்டகால குறிக்கோளாக உள்ளது என்று ஜெனரல் செகார்கி அறிவித்தார். அமெரிக்கா இப்பகுதியை விட்டு வெளியேறியவுடன் இஸ்ரேல் தனது மூலோபாய பலத்தை இழந்துவிடும் என்று அவர் வாதிட்டார். மேலும் இதன் முடிவை தெஹ்ரானின் ஒரு பெரிய புவிசார் அரசியல் இலக்காகவும் அவர் வடிவமைத்தார். அதன் உட்கட்டமைப்பு மீது எந்த ஒரு தாக்குதலும் சக்தி வாய்ந்த மற்றும் உறுதியான பதிலடியை தூண்டும் என்று அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் ஈரான் நடுங்க வைக்கும் எச்சரிக்கையை விடுத்துள்ளதால் மத்திய கிழக்கு மீண்டும் போரின் விளிம்பில் உள்ளது என்று உறுதியாகின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களை ஈரான் குறிவைத்தால் ஈரானிய பாலங்கள் மற்றும் மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை தொடர்ந்து இந்த அண்மைய அச்சுறுத்தல் பரிமாற்றங்கள் இடம்பெறுகின்றன. ஈரானின் உட்கட்டமைப்பு மீது எந்த ஒரு தாக்குதலும் விரைவான மற்றும் பேரழிவுகரமான பதிலடிக்கு காரணமாக இருக்கும் என்று எச்சரிப்பதன் மூலம் அமெரிக்காவுடனான தனது வார்த்தை போரை ஈரான் வியத்தகு முறையில் தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதல்களை ஆதரிக்கும் நாடுகளுக்கும் அரக்சி கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். இராணுவ தளபாட அல்லது பிற உதவிகளை வழங்கும் எந்த ஒரு செயலும் முறையான இலக்காக கருதப்படும் என்ற இந்த அறிக்கை ஈரானின் அச்சுறுத்தலின் எல்லையை கணிசமாக விரிவுபடுத்தி இருக்கிறது. மேலும் எதிர்கால மோதல் எந்த ஒரு வேளையிலும் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 தரப்புகளுக்கு அப்பால் வேகமாக பரவக்கூடும் என்ற கவலைகளையும் ஏற்படுத்துகின்றது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல் போக்குவரத்து மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் ஈரானிய உட்கட்டமைப்பை குண்டு வீசி தாக்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
அச்சுறுத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த எச்சரிக்கை மீண்டும் ஈரானால் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்குள் இருக்கும் ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் அல்லது ராக்கெட்டுகள் மூலோபாய நீர்வழியில் செல்லும் கப்பல்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டால் பாலங்களும் மின் நிலையங்களும் இலக்குகளாக மாறும் என்று ட்ரம்ப் எச்சரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்தே ஈரான் மிக துல்லியமான தாக்குதல்களை வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நிலையங்கள் மீது நடத்தி இந்த போரை அமெரிக்காவே உடனடியாக நிறுத்தும் அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறது. இதற்கிடையில் ஈரானை எண்ணெய் ஏற்றுமதி செய்வதிலிருந்து தடுத்தால் பிராந்தியத்தில் உள்ள எந்த நாடும் எண்ணெயை விற்க முடியாது என்று எச்சரிப்பதன் மூலம் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் நிலைமையை தீவிரப்படுத்தினார். ஹார்முஸ் நீரிணை எப்போதுமே அதன் போர் அவலத்திற்கு முந்தைய நிலைக்கு திரும்பாது என்றும் அவர் மேலும் அறிவித்தார். அமெரிக்க ராணுவ இருப்பு இல்லாமல் மட்டுமே நீடித்த பிராந்திய பாதுகாப்பை அடைய முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அச்சுறுத்தல்களின் இந்த கடுமையான பரிமாற்றம் உலகளாவிய சந்தைகளும் பாதுகாப்பு ஆய்வாளர்களும் உலகின் மிக முக்கிய மூலோபாய நீர் வழிகளில் ஒன்றில் தீவிரமடைந்து வரும் சொற்போர் மீண்டும் ராணுவ நடவடிக்கையாக மாறுகின்றதா என்பதை உன்னிப்பாக கவனிப்பதோடு பரந்த பிராந்திய மோதலின் அச்சத்தை மீண்டும் ஒரு முறை உயர்த்தியிருக்கிறது. இவை இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இதுபோன்ற உலக விவர செய்திகளை உடனடியாக அறிந்து கொள்ள உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலருக்கும் சென்று சேர உதவியாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு முக்கியமான உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்தும் உலக விவர சேனலுக்கு ஆதரவளித்து வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.